டெக் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மோட்டோ தன்னுடைய புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண இருக்காங்களா? மோட்டோ G8 பவர், இதுதான் இந்த போனோட நேம். இந்த மோட்டோ G8 பவர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் 29க்கு லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த போன்ல எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, மற்ற போன்களை விட இதுல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். 6.4 inches வித் IPS LCD ஸ்க்ரீனை கொடுத்துருக்காங்க. 1080x2300 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கு. ஒவ்வொரு பிக்சல் டென்சிட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 397 ppi. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸ், Snapdragon 665, அது மட்டும் இல்லை ஆண்ட்ராய்டு V10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை டர்போ பவர் சார்ஜிங்கோட தான் இருக்கு. அண்ட் இதோட USB டைப் பார்த்துக்கிட்டிங்கன்னா C போர்ட். ஆண்ட்ராய்டு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்க்கறது கேமரா குவாலிட்டி. ஸோ இந்த ஃபோனில் எந்த மாதிரியான கேமரா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஸ்கிரீன் ஃபிளாஷோட. அண்ட் 16 MP + 8 MP + 8 MP + 2 MPன்னு குவாட் பிரைமரி கேமராஸை கொடுத்துருக்காங்க வித் LED ஃபிளாஷோட. இது மட்டும் இல்லை ஃபிளாஷ், ஆட்டோ ஃபிளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் ஃபோக்கஸ்னு மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஃபோனில் இருக்கு. மோட்டோ ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், ப்ளஸ் அஃபோர்டபுள் சைட்லையும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மோட்டோ ஃபோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும். இந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு 3 ரீசனையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஸ்ட்ராங் பேட்டரி பேக்கப்னு சொல்லியிருக்காங்க, அடுத்ததா குட் பேர் ஆஃப் கேமராஸ்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆம்பிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ஃபோனோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,890. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோட்டோ G8 Plus இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண ஒரு மொபைல். மோட்டோ G8 பவர் அண்ட் மோட்டோ G8 Plus இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி, இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா டிஸ்பிளே, பேட்டரி இது ரெண்டுத்துல மட்டும் தான் மோட்டோ G8 பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காங்க. மற்றபடி இதோட ப்ராசஸ், ஸ்னாப்டிராகன், இன்னும் சொல்லணும்னா கேமரா செட்டப் இந்த மோட்டோ G8 பவரை விட மோட்டோ G8 Plusல தான் நல்ல குவாலிட்டியே இருக்கு. மோட்டோ G8 Plus இதோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,500 தான் வருது. அண்ட் இந்த ஃபோன் 17,000க்கு மேல போகுது. என்னதான் இருந்தாலும் மோட்டோ G8 Plus தான் இதனுடைய கேமரா குவாலிட்டியில பெஸ்டா இருக்கு. ஸோ கேமராவை பார்க்குறவங்க கண்டிப்பாக மோட்டோ G8 நான் ரெஃபர் பண்ணுவேன். மேபி இது பெஸ்ட்டாக கூட பண்ணியிருக்கலாம். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதனுடைய ஒரிஜினல் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா குவாலிட்டியோட ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மோட்டோ G8 பவரை விட மோட்டோ G8 Plus ரெஃபர் பண்ணலாம். மோட்டோ G8 பவரில் வெறும் 16 MP தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 25 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை மணியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,500 தான் அந்த ப்ளஸோட ரேட்டு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது மோட்டோ G8 பவரை விட G8 Plus தான் ரொம்பவே பெட்டராக தெரியுது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மோட்டோ G8 பவரை பற்றின அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல டெக்னாலஜி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம டெக் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.